இந்த தௌஹீத் ஜமாத் பேஸாக உருவாக்கி அதுக்கு ரொம்ப அதிகமாக பிரச்சாரங்கள் பண்ண ஒரு ஆள் யார்? ஹாமித் பக்கர். உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஜமாத்து தலைவராக இருந்தார். இந்த ஜமாத்துக்கு மாநில தலைவராக யாரை வச்சிருந்தோம்? ஹாமித் பக்கரியை வச்சிருந்தோம். அப்போ அப்படி தலைவராக இருந்த ஒருவருடைய இன்றைய நிலைமை என்ன? யாரை நம்மெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி நம்மெல்லாம் போனோமோ அவர் அந்த கொள்கையை விட்டே மாறிட்டார். நம்மளை விட்டு மாறினா பரவாயில்லை, எதை விட்டு மாறிட்டார்? அன்னைக்கு கொள்கையை விட்டே மாறிட்டார். எல்லாமே மூழுது ஓதலாம், கூட்டுதுவா ஓதலாம், அது மாதிரியான ஒரு அடிப்படையில் அவருடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடே நினைஞ்சிருச்சு, மாறிடுச்சு. பகிரங்கமாக ஒரு மேடையில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நாம் ஒருத்தர் சொல்ல கேட்டு கருப்புண்டார் நம்மளும் கருப்புண்டார், வெள்ளையை பிடிச்சி கருப்புண்டார் நம்மளும் கருப்புண்டோம், கருப்பு பிடிச்சி வெள்ளைண்டார் நம்மளும் வெள்ளைன்னு சொல்லிவிட்டோம், இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பரிசீலிக்க நிலையில் இருந்திருக்கிறோம்னு சொல்லி பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் சிந்திக்காமல் செஞ்சு அம்மட்டையும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி நடக்கும் யாரை எதிர்பார்த்தீங்களா? எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா அது மேட்ரு அதுக்கு சொல்ல வரல. இவர் இந்த அளவுக்கு போவார் என்று யாராவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணியிருப்பாங்களா? இவர் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தவர். இந்த மாதிரி கேட்குறவங்க எதிர்த்து கேட்குறவன் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற, ஒவ்வொரு நெஞ்சில் கை கட்டுறது விரலாட்டுறன்னு எதை கூட்டுக்குவாண்டாலும் அதுக்கெல்லாம் அதிரடியாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தவர். நமக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லணும்னு கற்றுத்தந்த ஒரு ஆளாக இருந்த ஒருத்தர் இது எல்லாமே மாற்றணும்னு பேசுவார்னு யாராவது கற்பனை பண்ண முடிஞ்சா? அப்போ என்ன விளங்குன்னு நாடியோருக்கு எல்லாம் நேர்வழி காட்டும், அறிவாளி கரெக்டாக இருப்பான், அதெல்லாம் கிடையாது. அவன் நாடுனா கூமுட்டைக்கு ஹிதாயத்து கொடுப்பான், அவன் நாடுனா பெரிய பெரிய அறிவாளி இதுக்கு நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையை எல்லாம் மாற்றிப்படுவான். அவன் நாடணும், அல்லாவுடைய பாக்கியத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நேர் வழியில் செல்ல முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் அவர்கிட்ட ஏற்பட்டது நம்ம கண்ணால் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அமல்களை கபூல் செய்து கொள்வானாக, நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துவானாக, நம்முடைய தீனுடைய உணர்வை இன்னும் வெளிச்சப்படுத்துவானாக. யார் யாரெல்லாம் கடந்த காலங்களில் நன்மைகளை செய்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய பயன்களை சிறப்பாக அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துவானாக, நம்மை அவனுக்கு விருப்பமான வழிகளில் பயன்படுத்துவானாக. நம்முடைய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை எல்லாம் கேட்டிருக்கிறார்களோ அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அவர்கள் எந்த தீமைகளெல்லாம் காவல் தேடி இருக்கிறார்களோ அந்த தீமைகளும் நம்மை காத்தருள்வானாக. இந்த மஜ்லிஸினுடைய பணிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக. யார் யாரெல்லாம் இதற்கு உழைக்கிறார்களோ, பாடுபடுகின்றார்களோ, நேரம் கொடுக்கிறார்களோ, பொருளாதாரம் கொடுக்கிறார்களோ, நல்ல கருத்துக்களை தருகிறார்களோ அதற்கான சவாபுகளை தந்தருள்வானாக. மார்க்கம் நல்ல முறையில் சென்றடையக்கூடிய அளவுக்கு, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இஸ்லாம் சென்றடைய அளவுக்கு, அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தின் பக்கம் சேருவதற்கு நமக்கு தலைமைத்துவத்தை சிறப்பாக தந்தருள்வானாக. இந்த நாட்டிலே நமக்கு வலிமையை தந்தருள்வானாக, வெற்றியை தந்தருள்வானாக, முன்னேற்றத்தை தந்தருள்வானாக. யாரெல்லாம் நோய் நொடியிலே இருக்கிறார்களோ அந்த நோய் நொடியிலிருந்து அவர்களை சுகப்படுத்தி அவர்களுக்கு ஆசியத்தை கொடுத்து மீண்டும் பலத்தோடு செயல்படக்கூடிய, நீடித்த ஆயுளோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக அவர்களை தேர்வு செய்து கொள்வானாக. நம்முடைய பெண்களிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை தந்தருள்வானாக, அவர்களுக்கு சிறந்த மக்களை தந்தருள்வானாக, அவர்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்துவானாக. யார் யாருக்கெல்லாம் இன்னும் வாழ்க்கை அமையாமல் இருக்கிறதோ, இல்லற சூழல் அமையாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த இல்லற சூழலை தந்தருள்வானாக. நம்முடைய மக்களுடைய வியாபாரங்களில் பரக்கத்தை தருவானாக, கொடுக்கல் வாங்கலிலே வெற்றியை தந்தருள்வானாக. உலகமெங்கும் தீன் பரவக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி தருவானாக. யார் யாரெல்லாம் தீனுக்காக உழைக்கிறார்களோ அந்த உழைப்பை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அவர்களுடைய திருமுகத்தை பார்த்து, அவர்கள் கரம் பற்றி அவர்களுடைய திருக்கரத்தால் அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீரை பருகக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம்மை அவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அவர்கள் நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஷஃபாத் செய்வார்களே, அந்த ஷஃபாத்துக்குரியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் யாவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா மஹலனா மாமதா யா வாசிஅல் கரமி ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم
ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته